மதுரையில தான் பேசுறீங்க? உசிலம்பட்டி தாலுக்காலேருந்து? ஆமா, கர்மாத்தூர் இங்கிட்டு. கால் வலிக்குது. முட்டி வலி. மூட்டு வலிக்குது. 2 மூட்டு வலிக்குதா? ஒரு மூட்டு தான் வலிக்குதா? ஒரு மூட்டு தான், அந்த மே மூட்டு வலிக்குது ஒண்ணு. அது என்னமா மே மூட்டு விளைக்குதுன்ற மாதிரி சொல்லி பெரியாஸ்பத்திரியில போய் வலிக்கு மாத்திரை வாங்கிட்டுன்னு உங்க பெரியாஸ்பத்திரி பக்கம் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா சார். ஆனா என்னால வலி தாங்க முடியல. இங்கிட்டு ரொம்ப ஊசி சின்ன ஆஸ்பத்திரியில போட்டு பாக்குறேன். அதான் இப்ப டிவில டாக்டர் பேசிக்கிருக்காரு. ஆமா, டாக்டர் ஜான்சன் பேசுறேன். நான் தான். நீங்க தான் பேசுறீங்களா? ஆமா ஆமா. இப்போ நீங்க என்ன செய்யணும் தெரியுதா? நான் சொல்றது ஒரு ஒன்று செய்றீங்களா? சொல்லுங்க. மூங்கில் அரிசி கிடைக்குமா உங்க வீட்டில்? மூங்கில் அரிசி பக்கத்தில். மூங்கில் அரிசியா? மூங்கில் அரிசி கிடைக்குமா கிடைக்காதா அதை மட்டும் சொல்லுங்க. மூங்கில் அரிசியை மத்தியானம் மட்டும் சமைச்சு சாப்பிடுங்க. மத்தியானம் மட்டும் சாப்பிடவா? மூங்கில் அரிசி மத்தியானம் மட்டும். இந்த பச்சரிசி சேர்க்கக்கூடாது. பச்சரிசி சாப்பிடணுமா? மூங்கில் அரிசியை சமைத்து உண்ணணும். சோத்துக்கு பதிலாக சமைத்து உண்ணணும். சமைச்சு சாப்பிடணும். மூங்கில் அரிசி சொல்லுங்க. மூங்கில் அரிசி சமைத்து உண்ண வேண்டும். சமைத்து உண்ண வேணுமா சார்? ஆமா, உருளைக்கிழங்கு வாழைக்காய் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. உருளைக்கிழங்கு வாழைக்காய் எல்லாம் எடுக்கக்கூடாதா? ஆமா, பழைய சாதம் சாப்பிடக்கூடாது. சரி சார். அது பிறகு ஊறுகாய் சேர்க்கக்கூடாது. ஊறுகாய் சேர்க்கக்கூடாது. ஊறுகாய் சேர்க்கக்கூடாது. பழைய சாதம் சேர்க்கக்கூடாது. உருளைக்கிழங்கு வாழைக்காய் எண்ணெய் பலகாரம் சேர்க்கக்கூடாது. ஏன்னா இங்கே நம்மகிட்ட வயசான ஆளுக்கு ஒருத்தர் ரெண்டு மூட்டுமே ஒன்றுக்கு ஆகாமல் போயிட்டு நம்மகிட்ட மருந்து எடுத்தா இப்போ நடக்கிறாரு வெளியே. 60 வயசு இருக்கும். ரொம்ப மூட்டு ஒரு மாதிரி தேஞ்சு போச்சு அவருக்கு. சின்ன வயசு பையங்களுக்கு இந்த பிரச்சனை வருது இப்போ. அதெல்லாம் பயப்படாமல் பார்த்துக்கலாம். மூங்கில் அரிசி சமைத்து உண்ண வேண்டும். மத்தியானம் என்ன அரிசி சொன்னேன்? குட், தேங்க்யூ டாக்டர் ஜான்சன். நன்றி, தேங்க்யூ. நன்றி. 9841059194 9841069194. மூட்டு வலியா, முதுகு வலியா, இடுப்பு வலியா, கழுத்து வலியா, விரல் வலியா, கை வலியா, மூங்கில் அரிசியை சமைத்து உண்ணு பாருங்கள். டாக்டர் ஜான்சன் அறிவுரையை கேளுங்க. ஏன்னா தான். நன்றி, வணக்கம்.